ஸோ வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட் மக்களே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் போன ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி நம்ம டைப் பண்ணுறது, அது எப்படி வெப்சைட்டோட நம்ம அவுட்புட் பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML பேஸான டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை டைப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா DOM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த DOMோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படி தான் இந்த DOMனு சொல்லுவோம். ஸோ HTMLையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா இந்த DOM அப்படின்னு சொல்ல நம்ம விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிளுக்கான இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ இப்போ வேரியபிள் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எர்த் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTMLோட சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் நம்மளோட டாஸ்க். இப்போ என்ன அப்படின்னா இதில் ஜாவாஸ்கிரிப்டில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே உங்களோட வேரியபிள் நீங்கள் கால் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் அவங்கள பார்க்க முடியும். இப்போ இந்த அவுட்புட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கோ லைவ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஓகே ஃபைன். ஏங்கிற வேரியபிளை கால் பண்ணாமல் நான் வந்து ஏங்கிற ஸ்ட்ரிங்கை கால் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ எர்த் அப்படிங்கிற ஆன்சருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் HTML பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி HTML வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெப்பேஜுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாடிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். எந்த டேகுக்குள்ளேயுமே இருக்காது. எந்த டேகுக்குள்ளேயுமே இல்லை அப்படின்னா நீ எப்படி அதுக்கு கலர்லாம் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வீடியோ தான் அடுத்து வந்துட்டுருக்கு. எப்படி ஒரு டேகுக்குள்ளே நான் வந்து என்னோட கண்டென்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.